ட்ரிபிள் டி படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஜீவா வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு. ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. ஸோ முன்னென்னு இவர் தான் வந்து நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறாரு. நேரு பக்கத்து வீட்டில் வந்து சாவு விழுந்துருது. அங்கேயும் இவர் தான் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. நான் ஒரே டைம்ல தான் வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு எப்படி இதை சால்வ் பண்றாங்க தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படமாக தான் எடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த மாதிரி எதுவுமே வந்து டேரக்டர் ட்ரை பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடியாக வந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்ன ஒரு விஷயம் ஆச்சுன்னா, அந்த காமெடி வந்து பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் படம் நல்லாவே லேகாக தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் எண்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் காமெடிஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருது. மெயினாக பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளை கடையில் இருக்க காமெடி, மாப்பிள்ளை தோழன் கடையில் இருக்க காமெடி, ஒன் சைடா ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருப்பான், அவனை வச்சு பண்ண காமெடிஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்து. டேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து ஹேண்ட் பிக் பண்ற மாதிரி தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த கேரக்டர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ஆடியன்ஸுக்கு அவங்கள யாருன்னு தெரியாதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க பண்ண காமெடி ஒர்க் அவுட் ஆகல. இதே மக்கள் பண்ண காமெடி வந்து நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லாவே சிரிப்பு வந்து மூட்டுச்சு. படத்துல வந்து இளவரசோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்து, அதே மாதிரி தம்பி ராமையாவோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜீவா தான் டோட்டல் ஃபில்மை வந்து அவர் ஷோல்டர்ல வந்து தூக்கிட்டு போறாரு. ஜீவா இளவரசர் ரெண்டு பேருக்குமே ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அது ஆடியன்ஸா பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு புதுமையா இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. டக்குன்னு என்னடா ஒரிஜினல் நேம் வருதுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. வயலன்ஸ் எல்லாம் பெருசா கிடையாது, உங்களுக்கு வல்கரான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமா பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டீசென்டான ஃபில்ம். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் இருக்கு இல்லைன்னு சொல்ல, பட் செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப சூப்பரான படம் பார்த்து ஃபீல் இல்லைன்னா கூட ஒரு டீசென்டான ஒரு ஆவரேஜான ஃபிலிம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்கும்.